ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். திருப்தியாக மனரம்யமாக போதும் என்கிற நிறைவான வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. சங்கீதம் 23 வாசிக்கிறோம்ல, கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறான் தாழ்ச்சி அடையேன். அதாவது கர்த்தர் மேய்ப்பராக இருந்தால் குறைபட மாட்டேன். ஒரு திருப்தியாக உண்ண உணவும் உடுக்க உடையும் இருந்தால் எனக்கு போதும். யாக்கோபு அப்படி தான் ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே, எனக்கு உடுக்க உடையும் உண்ண உணவும் தந்து என்னை பாதுகாத்து சுகமாக என் தகப்பு வீட்டுக்கு திருப்பி வர பண்ணுவீரனால் நான் நட்டக்கல் உமக்கு வீடாக மாறுங்கிறார். ஒரு மனிதன் ஒரு முறை ஒரு ஆற்றில் பார்த்துக்கிட்டு இருந்தார். ஒரு பால் மிதந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப கூர்ந்து கவனித்த போது ஒரு பெரிய மீன் அதை பிடிச்சி வச்சுருந்துச்சு. அது ஒரு பேஸ்கெட் பால். அப்போது மீன் அதை ஆசைப்பட்டு உள்ளே இழுத்துட்டு போனால் அந்த பாலில் காற்று இருக்கிறதால மேலே வந்துடுது. மீனுக்கு அதை விடவும் முடியலை, அது இழுத்துட்டும் போக முடியலை. எப்படியோ அந்த மனிதர் கொஞ்சம் ட்ரை பண்ணி அந்த மீனை பக்கத்தில் கொண்டு வந்து அந்த கத்தியை வச்சு குத்தி அந்த பாலை வெளியெடுத்து மீனை காப்பாற்றி விட்டார். சிலருக்கு திருப்தியே வராது. வேடிக்கை சொல்லுவாங்களே, ஒருத்தன் கல்யாண வீட்டில் சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி திட்டும் அடிச்சுட்டு வருதான். போத்துட்டு சொன்னாரே, ஒரு மாதிரி பார்த்தா இருக்க கை விட்டதை கக்கப்படாதான்னு சொன்னார். கை விட்டுற கடை இருந்தால் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுவாங்கன்னு நான். மனிதர்களுக்கு திருப்தி என்பதே வரப்போகிறதில்லை. வேடிக்கை ஒருத்தர் சொன்ன ஒரு பிரசங்கத்தில் சொன்ன ஜோக், திருப்தி வரப்போதில்லை. போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம். இன்னைக்கு ட்ரெஸ்ஸே வாங்கிட்டாலும் 2 வருஷத்துக்கு ட்ரெஸ் இருக்குது. அநேகருக்கு தண்ணீர் கேட்டாலும் 3 நாள் குடிக்க தண்ணி இருக்குது. அரிசி பிரசரக்கு வாங்காட்டாலும் 1 வாரத்துக்கு சாப்பாடு இருக்குது. எல்லாம் இருக்குது. ஏன் திருப்தி இல்லை? மன திருப்தியாக இருங்க. ஆமேன். தேவையில்லாமல் கடனில் சிக்காதுங்க. தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே சிக்காதுங்க. திருப்தியாக வாழ முயற்சி பண்ணுங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 தீமோத்தேயு 6:6. போதும் என்கிற மனதுடனே கூடிய, பாருங்க, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். அப்படிப்பட்ட நாட்கள் மாறட்டும். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். அவன் திருப்தியாக வாழுங்க. ஏசப்பாவுக்கு நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கை வாழுங்க. ஜெபிக்கலாம். தகப்பனே, மன திருப்தியாக செழிப்பாக வாழ உதவி செய்யும். நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். அவனுடைய கிருபை உங்களை தாங்கிட்ட நாளை சந்திக்கிறேன். God bless you. Have a nice day.